என்ன மச்சான் படம் எதுவும் இல்லையா? அதை ஏன்டா கேட்குற? போன மாதம் ஒரு அவுட்டோர் போனோம். பக்கத்து வீட்டு சிட்டு பக்கத்தில் வந்து தட்டு. அற்புதமான ஸ்கிரிப்ட். ஹீரோனியை யார் தட்டுறதுன்னு பிரச்சனை இல்லை. 3ஆம் நாளே பேக்க போய் வந்துட்டேன்டா. ஆடி மாதம் வரையா கச்சேரி இல்லை, கல்யாணம் இல்லை, காது குத்து இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அதான் உன் கஷ்ட சரித்திரம்லாம் அவன் ஜெட்டிலே தெரியுது. பார்த்தல்ல. அதை விடுறா. இப்போ எங்கள் வேலையை பற்றி என்னடா சொல்ல வர? டேய் இவன் வேற. நானே அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். டேய் கேப்பில் கேட்ரிங் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டா நான். உங்களுக்கு சமையல் வேலை தெரியுமா என்ன? சமையல் வேலை தெரியாட்டி என்ன? சாப்பாடு போடுறது, ஏதாவது எடுத்து வைக்கிறது, சாப்பிட்றது, அது மாதிரி வேலைலாம் நாங்கள் பார்த்துப்போம்ல. இப்போ என்ன யோசிக்கிற? கலெக்டர் ஆஃபீஸில் வேலை கேட்டோம். கல்யாண மண்டபத்தில் தானே. வேலை வாங்கி கொடுக்குறது பிரச்சனை இல்லைடா. என் ஓனர் ஒரு மாதிரியான கேரக்டரா. அவன் எந்த மாதிரி கேரக்டர் வேணா இருக்கட்டும், நீ கூட்டு போய் விடு, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் தலையெடுத்து அவங்ககிட்ட தான் மாட்டணும்னா மாட்டி தான் ஆகணும். வாங்க போவோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நெல்லை முத்து நான் இருக்கோம்ல, ஜமாச்சிட மாட்டோமா? கஸ்டமர் வராங்க, அப்புறமா பேசுறேன். வணக்கம் 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 வணக்கம். அடேங்க அப்பா, காலையிலே மகாலட்சுமி நேர்ல பார்த்த மாதிரி இருக்க. என்ன விஷயம் வந்தீங்க? அதுல பாருங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம். சரி, ரொம்ப கிராண்டா பண்ணணும். நல்ல விஷயமாச்சு. ஆமா, வர்றவங்க எல்லாம் பெரிய இடத்து ஆளுங்க. 1000 ரூபாய் குறைஞ்சி யாருமே மொய் வைக்க மாட்டாங்க. பெரிய இடத்து கல்யாணம் அப்படின்னாலே இந்த சென்னையிலே சமையல்ல ரொம்ப பேர் போன சமையல் சக்கரவர்த்தி நெல்லை முத்துதாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லாருமே கதற கதற ஓடணுங்க. சும்மா சுவையில மிரட்டுவோம்ல. பிரமாதம் பிரமாதம். ஆமா, காலையில டிஃபன் சமாச்சாரம் எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அற்புதமான கேள்வி. அதாவது நீங்க கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு சொல்றதுனால காலையில காப்பியோட 9 வகை டிஃபன், மத்தியானம் 16 வகை பதார்த்தத்தோட ஒரு அற்புதமான உணவு, மறுபடியும் ராத்திரி 9 வகை டிஃபன். பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, பதார்த்தம் நிறைய போட்டோம்னு வைங்க, இதை சாப்பிடுறதா அதை சாப்பிடுறதா ஒரே கன்ஃபியூஸ் ஆகி பதார்த்தம் எல்லாம் வேஸ்டா போகும். ஆமல்ல. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். என்ன? காலையில ஒரு 6 வகை டிஃபன், மத்தியானம் ஒரு 6 வகை பதார்த்தத்தோட அற்புதமான உணவு. பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, அன்னைக்கு மூர்த்த நாள், நம்ம எதிர்பார்த்த ஆளுங்க வரலன்னு வைங்க, பதார்த்தம் எல்லாம் வேஸ்டா போகுமே. ஓ, அப்ப இப்படி பண்ணுவோம். எப்படி? காலையில வெறும் 3 வகை டிஃபன், மத்தியானம் 5 வகை பதார்த்தத்துடன் ஒரு அற்புதமான உணவு. இது எப்படி? பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, என்ன வேற எதுலயும் பார்க்க முடியாதியா? 9 வகை பதார்த்தத்துல இருந்து 3 வகைக்கு வந்துட்டனவே, அதுல பாருங்க இதுல பாருங்கன்னு சொல்றியே. பேசாம ஒண்ணு பண்ணு, கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு டீயும் பண்ணும் கொடுத்து முக்கி தின்னுட்டு திரும்பி பார்க்காம போ சொல்லு. அதுவும் உங்களால முடியலன்னு சொன்னா உங்க பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை கையில கொடுத்து ஓடி போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி விட சொல்லு. போயா அதுல பாருங்க, மண்டகட்டையில பழக்க போயாங்க. காலையில வந்துட்டு அதுல பாருங்க இதுல பாருங்க. வணக்கம் முதலாளி. யார்லவே? ஓ நீயா? வா. வணக்கம் முதலாளி. வணக்கம். என்னால அடியாலோட வந்திருக்க? முதலாளி எல்லாம் என் ஃப்ரெண்டுங்க முதலாளி. ஒட்டலியே, உன்னைய பார்த்தா கேடி மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்தா மார் வாடி மாதிரி இருக்கு. எப்படி கனெக்ஷன்? அதை விடுங்க முதலாளி, வேலை தேடி வந்துக்கிறானுங்க, நீங்க தான் வேலை தரணும். நெஞ்சு விரிஞ்சிருக்கிறத பார்த்தா வேலை தேடி வந்த ஆள் மாதிரி தெரியலையே. அப்படி இல்ல முதலாளி, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம். முதலாளி, நாள்ல இருந்து நமக்கு முகத்து நாள் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ஆர்டர் அதிகமாயிடும். ஆளை தேடி எங்க போவீங்க? இவனுங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் வேலை பார்ப்பானுங்க. சம்பளமே கொடுக்கட்டா? கொடுக்கலனாலும் வேலை பார்ப்பாங்க. அப்ப உடனே உள்ள இழுத்து போடல. அட்டென்ஷன் பாய்ஸ். தம்பி, நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் வீட்டுல வச்சே நடத்துறாங்க, சரியா? அங்க நான் சொல்ற வேலையெல்லாம் தெளிவா செய்யணும். உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். இந்த பணிவை வேலையில காட்டணும். போங்க முதலாளி. அண்ணி கையால ஒரு கப் காபி சாப்பிட்டு போட்டுமா? அண்ணிய ஊருக்கு அனுப்பி எண்ணி 1 வாரம் ஆச்சு. மூடிட்டு போறியா? அண்ணிய நான் மறந்தாலும் நீ மறக்க மாட்டா. போலங்க. எப்ப பாரு அண்ணி நொன்னி நீர். என்ன சிவராமா, மண்டபம் அது இதுன்னு இல்லாம வீட்லயே கல்யாணத்தை வச்சுட்ட? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ பிறந்து வளர்ந்து பெரிய மனுஷியாகி இன்னைக்கு கல்யாண பொண்ணா நிக்கிறா. நாளைக்கு அவ வேற ஒரு வீட்டுக்கு போக போறா. அவ கல்யாணத்தை ஏதோ ஒரு மண்டபத்தில் நடத்துறதை விட அவ ஓடி ஆடி தெரிஞ்ச இதே வீட்டுல இருந்து புது வாழ்க்கையை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நல்லது கெட்டது திருவிழா தேதின்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற பழக்கமே எல்லாம் போயிடுச்சு. ஏதோ இந்த மாதிரி கல்யாண காட்சியிலாவது ஒருத்தரை பார்த்துக்கலாம்ல மச்சான். உண்மைதான். மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு சொந்த பந்தம் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஜே ஜேன்னு சந்தோஷமா இருக்கணும் மச்சான். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அவளை வாழ்த்தி
அவ புகுந்த வீட்டுக்கு நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கணுங்கிறதா என் ஆசை மச்சான். எல்லாம் உன் மனசுப்படி நடக்கும் சிவராமா, கவலைப்படாத. அப்புறம் என்ன, பொண்ணை கூப்பிடுங்க, நலுங்கு புடவை கொடுத்துருவோம். சரிண்ணே. அனிதா, என்ன ஆண்டி? ஷாலினியை கூப்பிடுமா? சரி. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? எங்க உன் ஃப்ரெண்டு? ஹே கல்யாண பொண்ணு, உன்னை ஆண்டி கூப்பிடுறாங்க. என்னம்மா, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப சந்தோஷம். நல்லது மச்சான். பேர்ல ஒன்றும் குறைச்சல, ஏட்டு இசட்டு வாங்கினதுல இருந்து இந்த பொருள்லாம் இங்கே தான் இருக்குது. ஏதாவது ஆர்டர் வந்தாலும் பரவாயில்ல, இதுல தூசி வேறு தட்டி வைக்கணும். குக்கர் வாங்கி தூங்க ஆரம்பிச்சிட்டான். முதலாளி போன் அடிக்குது. போன் அது புக்கு பக்கு. போன் அங்க இருக்கு பாரு. ஹலோ கல்யாணம் எங்கயா பணம்? சார், பையன் வெளியே போயிருக்கான் சார், இப்போ வந்துடும் சார். பணம் எங்கயா? பேங்க்ல செக் போட்டிருக்காங்க சார். பேங்க்லயா? ஆமா சார். எதுக்கு? 100 ரூபாய்க்கா? உனக்கு சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, வெக்கம் இல்ல, மானம் இல்ல, அறிவு இல்ல சார். போன்ல சார்ஜ் இல்ல. எப்படி? இதெல்லாம் ஒரு பழப்பு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. கேட் மீட் யூ. ஐயோ, இங்கிலீஷ் பேசுறானே. வாங்க, நீங்களும் வாங்க. நல்லா. அது ஒரு ஒய்ஃப். ஓ, ஒய்ஃபா? சாரி, நான் உங்க பிரதர்னு நினைச்சிட்டேன். உட்காருங்க. சொல்லுங்க. நான் தான் கல்யாணம், மேரேஜ் டெக்கரேட்டர் அண்ட் ஹெல்பர் அண்ட் சப்போர்ட்டர். டெக்கரேட்டர் சரி, அது என்ன ஹெல்பர் அண்ட் சப்போர்ட்டர்? அதாவது சார், கல்யாண வேலையில நீங்க ஏகப்பட்ட டென்ஷனா இருப்பீங்க சார். அதனால எல்லா வேலையும் நாங்களே எடுத்து போட்டு பண்ணிக்குவோம். வரவங்கள வான்னு சொல்லுவோம், போறவங்கள போன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னோம்னா பந்தக்கால் நடந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற வரைக்கும் நாங்களே பாத்துக்கிறோம். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நைட்டா? அதாவது மேடம், இங்க சொல்லு சார். போன வாரம் அம்பத்தூர்ல ஒரு கல்யாணம். மாப்பிள்ள புல்லா தண்ணி போட்டு மட்டி ஆயிட்டான். மட்டையா? அதுக்கப்புறம் பசங்களை வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். பசங்களை வச்சு மேட்ச் பண்ணி அடப்பா, எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டு யோ மட்டியானோட கொண்டு போய் குளிப்பாட்டி ஃப்ரெஷ் ஆக்கி கையில பால் சொம்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட் காமிச்சு வச்சா. ஏங்க வழக்கமா பொண்ணு தானே பால் சொம்பு எடுத்துட்டு போகும்? பொண்ணு மட்டையா? அதை விடுங்க. உங்க வீட்டுல எப்ப கல்யாணம், எந்த மாதிரி டெக்கரேஷன் வேணும்? டெக்கரேஷன்லாம் உங்க இஷ்டப்படி பண்ணிக்கோ. ஓகே சார். இந்த ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களே, நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்? பொண்ணுக்கு போட வேண்டிய நகையில ஒரு 10 பவுன் குறையுது. ஏய் எந்திரியா, எந்திரியா. நாங்களே காலையில வேணா டீ வாங்கி தரோனா வடை வாங்கி தரோனா பாத்துக்கிட்டு இருக்கோம். 10 பவுன் நகை பண்ண அடி மேல எல்லாம் முருங்கைக்கு நீங்க வேஸ்ட் வாங்க. கட்டி மீட்டிங். அதுக்கு மேல அந்த இது பண்ண மாட்டேன். பாமா அப்படிலாம் இல்ல. நல்லா நல்லா நல்லா. ஓகே. ஒண்ணு இல்ல முதலாளி, போன் வருது. வாடகை கேட்க போறாங்க, வாயில குத்த போறாங்க கொய்யால. சொல்லுங்க தம்பி. கல்யாணம் உன்கிட்ட பேசணும், சீக்கிரம் வா. இந்த வரேன் தம்பி. பில்டிங் ஓனர் கூப்பிடுறாங்க. பாப்பா வாய் சைடு வாங்க போகுது. I love my herbs, boy, everywhere that I go. I love my herbs, dude, everywhere that I am. Get back, step back. Get back, step back. ஷாலினி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க போங்கடி, நான் வரேன். என்ன? நம்ம லவ் மேட்டர். நம்ம லவ் மேட்டரா? உன்னோட லவ் மேட்டர்னு சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போதே அவாய்ட் பண்ணிட்டல, அப்புறம் ஏன் மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ற? நம்ம கிளாஸ்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள யாரையாவது ட்ரை பண்ணு. ஷாலினி, எனக்கு வேற யாரும் வேணாம், நீதான் வேணும். ஐயோ மேட், குழந்தை மாதிரி இந்த பொம்மை தான் வேணும்னு அடம் பிடிக்கிற.
ஐயோ ஷாலினி, என் லவ் எப்படி புரியுதுன்னு தெரியல உங்ககிட்ட. அங்க பார் எப்படி லவ் பண்றாங்கன்னு பார், அங்க பார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஷாலினி ப்ளீஸ், நீ இல்லைனா என் லைஃபே வேஸ்ட் ஆயிடும். நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்மளோட ஸ்டடீஸே வேஸ்ட் ஆயிடும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் உன்னை லவ் பண்ண முடியாது. இந்த ஏஜ்ல இந்த மாதிரி ஃபீல் வர்றது நார்மலான விஷயம்தான். பட் நான் அதுக்கு தயாரா இல்லை. இதுக்கு மேல என்னை ஃபோர்ஸ் பண்ண நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஷாலு, ஷாலு, அம்மா உனக்கு பிடிச்ச லஞ்ச் செஞ்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிம்மா. உள்ள வரலாமா? வாங்க. நீங்க? SRK பில்டர்ஸ், SRK தியேட்டர்ஸ், SRK குரூப் ஆஃப் கம்பெனிஸ். கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த SR கண்ணன் நான் தான். இவன் என் பையன் விக்கி. இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. என்ன விஷயமா? என் பையனும் உங்க பொண்ணும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. என் பையனுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சி, அதனால தான் முறைப்படி சம்பந்தம் பேசலான்னு வந்தது. சம்பந்தி என்னங்க சம்பந்திக்கு முந்திரி பேசுற, அப்புறம் பெரிய மனுஷனோட பார்க்க மாட்டேன். என் பையன் ஆசைப்பட்ட நிறுத்தியா? அவன் தான் சின்ன பையனா, உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு கல்யாணத்தை பத்தி பேச வந்துட்டியா நீ? நீ எல்லாம் அங்கிள் பயமுடுறா. வீடு தேடி வந்ததுனால மரியாதைக்காக உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. வெளியே போயா. செக்யூரிட்டி. போதும், தேவையில்லை, நாங்களே போறோம். வாடா. Back, step back. Get back, step back. Get back, step back.